ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் பண்ண முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 14. ஃபோஷி கூட சேர்ந்து நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்காங்க. ஃபோஷியோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சுமே எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்யறாங்க. இந்த சோல்ஜர்ஸ்லாம் அவனுக்கு லாயல்ட்டியை தெரிவிக்கிறாங்க அப்படின்னு மெசார் சொல்றான். கேசலுக்கு வரீங்களா, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். கிரேட் வைஸ் மேன் அப்படின்னு பிரின்சஸ் நம்ம ஹீரோவை கூப்பிடுறா. இந்த கேசலையும் நீ ரீபில் பண்ணணும்னு நினைக்கிறான்னு கேட்கவும், ஆமா நீங்க என்ன வெளியே அனுப்பாம இருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அப்பா கிட்ட ஃபர்ஸ்ட் நீ பேசணும் அப்படின்னு அவ உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பாவை காணும். யாரோ பெயின்ல இருக்காங்க நம்ம ஹீரோக்கு தெரியுது. நான் போகணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். இந்த ரூம்குள்ளதான் யாரோ பெயின்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா உடம்பு சரியில்லாத ஒருத்தர் படுத்திருக்காரு. உடம்பு சரியில்லாத ஒருத்தர் அப்படி தனியா விட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பாக்குறான். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நீ யாரும் ஒண்ணு இங்க பார்த்ததே இல்லையேன்னு அவர் கேட்கிறாரு. நான் ரீசெண்டா தான் அந்த இடத்துக்கு வந்தேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ரீசனுக்கு இங்க வந்தேன்னு அவர் கேட்கவும், ஏன் நான் வரக்கூடாதான் நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்படி சொல்ல வரல, என் மேல நீ அக்கறைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவர் சொல்லவும், நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எனக்காக ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சேன்னா அங்க இருக்கிற மக்கள் அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். நான் ரொம்ப காலம் வாழ்ந்துட்டேன், என்ன பார்க்காத டாக்டர்ஸே கிடையாது. நான் ஆசைப்படுறது இந்த மக்களுக்காக ஒரு விஷயத்த செய்யணும் தான் அப்படின்னு அவர் சொல்லவும், என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க கிட்ட நீங்க தைரியமா சொல்லலாம், இம்மார்டல் ஃபோஷி நமக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க வந்திருக்கான அந்த பிரின்சஸ் வந்து நிக்கிறா. நீங்க யாரு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவர் தான் என்னோட அப்பான்னு பிரின்சஸ் சொல்றா. அதெல்லாம் எடுத்துட்டு ரீபில் பண்ண சொன்னதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ எங்க அப்பாவை கண்டுபிடிச்சா அதனாலயே நான் உன்னை நம்புறேன். சர்ச் ஆஃப் பனர்ஸ் ரொம்பவே முட்டாளுங்க. உன்ன மாதிரி ஒரு கைண்ட் ஹார்ட்டோட போய் ஈவல்னு சொல்லியிருக்காங்களேன்னு வா சொல்லவும், மத்தவங்க வழியில இருக்கிறத என்னால பார்க்க முடியாது, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம பெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவ ஃபேஸ் நம்ம ஹீரோக்கு காமிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவோ எக்ஸ்ப்ளோடிங் ஆரோஸ் வச்சு இந்த கேஸ்லயே ஈஸியா தரமட்டமாக்குறான். கேசலோட இடிச்ச அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள் போயிட்டு கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கேசல் ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால ஆட்கள் நிறைய தேவைப்படுது. அந்த நேரம் போக்கவும் ஆளுங்களை கூட்டிட்டு வர. ஐரிஸ் நீ என்ன பண்றேன்னு பான் கேட்கவும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. யுராலிஸோட சோல்ஜர்ஸுமே சேர்ந்து போய் இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா வேடியுமே மாத்திட்டா கேசல் மட்டும் தான் கடைசி. இப்போ நம்ம ஹீரோ அந்த கேசலையுமே திரும்ப ரீபில்ட் பண்றான். லண்டன்ல இருக்கிற எல்லா மக்களுமே நம்ம ஹீரோ அந்த கேசலை எப்படி கட்டுறான் அப்படிங்கறத பாக்குறாங்க. எல்லாருமே எனக்கு கீழே நின்றுட்டு இருந்தாலுமே கூட என் மேல நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அவங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறாங்களோ அவ்வளோ கம்மியா அவங்களோட எமோஷன்ஸ் நான் ஃபீல் பண்றேன். நாக்கர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. என்னால இது முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். போக்கோ இப்பதான் ரம்ரால் வந்திருக்காங்கிறதுனால அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கா. சாப்பாடு சூப்பர், ஜென்ஸுமே சூப்பர், ஆனா லேடிஸ் தான் அப்படி ஒன்னும் அழகா இல்ல. ஆமா காய் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், ஓ பிரின்சஸ் போக்கோ நான் ஒரு நியூ வெப்பனை செஞ்சுட்டு இருக்கேன்னு காய் சொல்றான். என் கூட சுத்தி பார்க்க வரையான்னு கேட்கவும் அதுக்குள்ள அவனுக்கு வேலை வந்துருது. கைரோ எக்ஸ்ப்ளோரிங் அரசோ டார்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீ தான் கைரோவா, பார்க்க அழகா இருக்கா. ஆமா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கான்னு கேட்கவும், எப்படியும் நான் சீக்கிரம் செத்துருவேன், அதனால கேர்ள் ஃபிரெண்ட்லாம் வச்சுக்கலாம் நம்ம சொல்லவும், சரின்ட்டு வா கிளம்புறா. மெசரங்க வந்து பிரின்சஸ் போக்கோ எப்படி இருக்க, சின்ன வயசுல உன்னை பார்த்தது ரொம்பவே வளர்ந்துட்டியே, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவன் கேட்கவும், இல்லன்னு வா சொல்றா. மத்த 2 பேரையும் கூட்டிட்டு வந்து பாரு அப்படின்னு பான் சொல்லவும் அவனும் கிளம்புறான். போக்கோ நம்ம ஹீரோவை போய் பாக்குறா. ஆமா யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கவும், இது எக்கோ அவளால பேச முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஓ அப்படியா, ஆமா குதிரை நீ எப்படி இருக்க அப்படின்னு போக்கோ விளையாண்டுட்டு இருக்கா. பான் கூப்பிட்டு தான் கொஹாக்கோ சொல்லவும் நம்ம ஹீரோ கிளம்புறான். அடைச்சா யாருமே என் கூட சுத்தி பார்க்க வரலன்னு போக்கோ டென்ஷன் ஆகவும், நான் வேணா வரவா அப்படின்னு கொஹாக்கோ கேட்கறான். நீ அழகா இருந்தாலும் உனக்கு உள்ள இருக்குது எனக்கு சுத்தமா பிடிக்காது, வேணா அப்படின்னு போக்கோ சொல்றா. என்னோட ஃபீலிங்ஸ் ஒருத்தருக்கு தான் நம்ம சொல்லவும், வரானா ஃபார்ம்ல இருக்கிற ஃபோஷி நீ இன்னும் லவ் பண்ணதானே செய்யற அப்படின்னு வா கேட்கவும், ஆமா அப்படின்னு கொஹாக்கோ சொல்றான். ஃபோஷி நீ மக்களை மயங்க வைக்க ஒரு மருந்து செஞ்சியே, அது ஒரு டாக்டருக்கு தேவைன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அதை ரெடி பண்றான். பட் அதோட ஸ்மெல்னால நம்ம ஹீரோ வாங்கிருந்தான். ஏமாத்துறது ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு பான் நினைக்கிறான். மெசார் காய் கைரோ இவங்க 3 பேரும் அங்க போறாங்க. ஹே பிளாக் ஒன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ நினைச்சா மத்தவங்களோட உன்னை பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பான் யார்கிட்ட பேசுறா அப்படின்னு மத்தவங்க கேக்குறாங்க. என்னால சின்ன வயசுல இருந்தே ஸ்பிரிட்ஸ் பார்க்க முடியும், இந்த ஆளையே என்னால பார்க்க முடியும், ஆனா உங்களால தான் பார்க்க முடியாது அப்படின்னு பான் பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிளாக் ஆள் வராரு. இவர் மிஸ்டர் பிளாக், ஃபோஷியனா பார்த்தானேல இருந்து இவரையும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஃபோஷியை நம்பி நாங்கள் இந்த களத்தில் இறங்கல, எல்லாமே உங்களால தான் நடக்குது, அதான் டேரெக்டாக உங்ககிட்டயே பேசலான்னு கூப்பிட்டேன். உங்களால் நாக்கர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்ல அப்படின்னு பான் கேட்கவும், நான் ட்ரை பண்ணதில்லைன்னு அவர் சொல்றாரு. நீங்க நினைச்சா அதுங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த அட்டாக்கை தடுக்க முடியலன்னு பான் கேட்கவும், ஆமா அப்படின்னு அவர் சொல்லவும், அப்ப ஏன் இந்த அட்டாக்கை நடக்க விடுறீங்க அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. ஏன்னா அது ஃபோஷியோட வளர்ச்சியை பாதிக்கும்னு சொல்லவும், ஆனா இதுல நிறைய பேர் இறந்து போக போறாங்களேன்னு கேட்கவும், ஃபோஷியோட வளர்ச்சிக்கு இது முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபோஷிக்கு தான் உன் கையில இருக்கிறத பிடிக்காதுல்ல அப்படின்னு போக்கோ கேட்கவும், பிறந்ததுல இருந்தே இது என் கூட இருக்கு, பறக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் எப்படி நம்மளால டிசைட் பண்ண முடியாதா, அது மாதிரி தான் இதுவும், நான் சாகிற வரைக்கும் இது என் கூடவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மிஸ்டர் லெஃப்ட் ஹேண்ட் நீங்க ஆல்ரெடி அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அவனை விட்டு போக வேண்டியதானு போக்கோ கேட்கவும், அது கல்லெடுத்து எழுத ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரீடமே ஏன் கொடுக்க மாட்டேங்கன்னு பான் கேட்கவும், ஒரு நாள் கொடுப்பேன், ஆனா இப்போ அதுக்கான டைம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இவனை விட்டு போனா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நாக்கர்ஸ் எழுதுது. நாக்கர்ஸ் ஏன் மத்தவங்களை அட்டாக் பண்ணுது, வேற யாரோ சொல்லி தான் அது பண்ணுதா இல்ல அதுங்க ஓனா தான் இதை பண்ணுதா அப்படின்னு பான் கேட்கறான். எமோஷன் மூலியமா தான் நாங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவோம்,
பெயின் சஃபரிங் இதெல்லாம் ஈவல்னு நாங்க நினைக்கிறோம். ஃப்ரெஷ்ஷான கிரியேட் ஆன பாடி இருந்தா தான் அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். அதனால தான் நாங்க அதை எதிர்க்கிறோம் அப்படின்னு குஹாக்கு கையில இருக்கிற அந்த நாக்கர்ஸ் எழுதுது. நாக்கர்ஸை புரிஞ்சுக்கிடணும்னா இறந்தா மட்டும் தான் முடியும்னு அவர் சொல்லவும் மெசர் ஓடி போய் அவரை கத்தியால குத்துறான். எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அவர் லைட்டா தலையை தான் திருப்புறாரு. காத்து மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து அவனை அடிக்குது. வார்டு பறந்து வந்து தானாவே அவர் கையில நின்று வளைஞ்சிருது. அவரும் அங்க இருந்து போயிருக்காரு. நம்ம என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாண்ட் கேக்குறான். இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண போது வெப்பன்ஸ், ஆமோ, சாப்பாடு எல்லாமே தயாரா இருக்குது. இந்த சண்டையில யார் வேணாலும் இறந்து போலாம். என்னன்னாலும் சரி கடைசி வரைக்கும் மக்கள் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நம்ம போராடுவோம் அப்படின்னு கோகோ சோல்ஜர்ஸ் சீரப் பண்றா. நார்மல் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையுமே சிட்டில இருந்து வெளியே அனுப்புறாங்க. சோல்ஜர்ஸ் மட்டும் தான் இங்க இருக்காங்க. பத்திரமா இருங்க அப்படின்னு சாபா சொல்றான். ஐரிஸ் ஏதோ சொல்ல வந்துட்டு வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிடுதா. ஐரிஸ் கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். சாபாவும் நீயும் அதோட பத்திரமா இருங்கன்னு பான் சொல்றான். கைஸ் நீங்களும் வேணா கிளம்புங்க. பிரின்சஸையும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சொல்ல போனா எனக்கு அந்த லெவலுக்கு கான்பிடென்ட் இல்ல. என்னால முடிஞ்ச லெவலுக்கு எல்லாரையும் காப்பாத்துவேன். ஆனா இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு உங்க ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாங்க ஆல்ரெடி வருத்தப்பட்டதுனால தான் இங்க உன் கூட வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். நாங்க எல்லாருமே எங்க லைஃபை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சேரப் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவை கொஞ்சம் கான்பிடென்ட்டோட ஃபைட் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறான். நார்மல் சிவிலியன்ஸ் எல்லாரையுமே அந்த ஊர்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. உங்கள யாருக்காச்சும் டேஞ்சர் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஒரு சிக்னல் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 3 தடவை நாங்க இப்படி தட்டுறோம். அதுதான் எங்க சிக்னல். ஒருவேளை 4 தடவை 5 தடவைக்கு மேல தட்டணும் அப்படின்னா ரொம்பவே எமர்ஜென்சின்னு அர்த்தம் அப்படின்னு பான் சொல்றான். என் பாடியை அதுங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா சோ சேஃப்டிக்காக வேற இடங்கள்ல என் பாடியை வச்சிருக்கேன். டைமர் அப்ப என் கான்சியஸ் அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இது ஜஸ்ட் ஷெல் அப்படிங்கிறதுனால அந்த நாக்கர்ஸ் இந்த பாடி எல்லாம் எதுவுமே பண்ணாது. இந்த ரோப் கனெக்ட் ஆயிருக்கிற வரைக்கும் என் கனெக்ஷன் இந்த பாடி கூட இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னால தனியா இவ்வளத்தையும் பண்ணிருக்க முடியாது. தேங்க்ஸ் பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஃபைட் பண்ண ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நாக்கர்ஸ் சொன்ன அந்த டேட் வருது. இன்னைக்கு தான் நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. குழந்தைங்க எங்க இருக்க கூடாதுன்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்லவும் வைஸ்மேன் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு தான் பிரின்சஸ் கிட்ட அந்த பொண்ணு பெர்மிஷன் வாங்கியிருக்கா அப்படின்னு ஒரு சோல்ஜர் வந்து சொல்றான். அப்ப எக்கோ ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றா. ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணிருந்தான். எக்கோ வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடவே புரியுது. நாக்கர்ஸ் இங்க வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. நாக்கர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சைரன் ஊதி எல்லாரையுமே அலர்ட் பண்றாங்க. எல்லாருமே சேஃப்டியா அவங்கவுங்க வீட்டுக்குள்ள போறாங்க. சோல்ஜர்ஸும் வெப்பன்ஸ் வச்சுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் டாப்ல நின்று அதை வர இடத்த நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. பூமிக்கு அடியில இருந்து வந்து நாக்கர்ஸ் எதையோ ஒன்னு தூக்கி போடுது. சிட்டியோட ப்ரொடெக்டிவ் வாலை வந்து அதை அட்டாக் பண்ணுது. அந்த அதிர்வுல நம்ம ஹீரோ ஸ்பேரா செஞ்சு வச்சிருந்த மார்ச்சோட பாடி நம்ம ஹீரோ கனெக்ஷன்ல இருந்து கட் ஆகுது. நம்ம ஹீரோ கூட இருந்து அந்த பாடி கனெக்ஷன் கட் ஆனதுனால இப்ப மார்ச் கண் முழிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த பிளாக் கலர் ஆளோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் ஃபோஷி அவரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அடுத்த கடவுளா நம்ம ஹீரோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்காக தான் நம்ம ஹீரோவை இது எல்லாத்தையுமே அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறாரு. அப்படின்னா அந்த நாக்கர்ஸுமே வந்து இவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா. என்ன நடக்குது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.